வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். தாராட்சி கிராமம் ஸ்ரீ நூக்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலின் திருவிழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் தாராட்சி கிராமத்தில் சுயம்புவாக பால்குடத்தில் எழுந்தருளியிருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ நூக்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவில் சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. மேலும் சென்னை தண்டையார்பேட்டை, ஆவடி, அம்பத்தூர், திருவள்ளூர், திருத்தணி உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட ஊர்களில் வசித்து வரும் யாதவ மக்கள் இக்கோவிலை குலதெய்வ கோவிலாக வணங்கி வருகின்றனர். இக்கோவிலின் திருவிழாவை முன்னிட்டு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் மங்கள வாத்தியம், கைலாய வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை முன்னிட்டு காலை அரச மரத்திற்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதியம் 2500 பேருக்கு கோவில் வளாகத்தில் அறுசுவையுடன் கூடிய அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதியம் தாராட்சி குளக்கரையில் கங்கை திரட்டுதல் மற்றும் பொங்கல் வைத்து அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை வன்னி மரத்துக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சர்ப்ப வாகனத்தில் மங்கள வாத்தியம், கைலாய வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தாராட்சி சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவிலின் தர்மகர்த்தா கி. கணபதி யாதவ் தலைமையில் யாதவ சமுதாய மக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.